பாழடைந்த நிலையில் காட்சியளிக்கும் இந்த வீடுகள் கண்டி ஹந்தானை ஊராகலை கிராம மக்களின் வீடுகளாகும். 2018ஆம் ஆண்டு ஊராகலையில் உள்ள 25 குடும்பங்களுக்காக 7 பேர்ச் காணி உறுதிப்பத்திரங்களும் முதற்கட்டமாக 90,000 ரூபாய் பணமும் வீட்டு நிர்மாணப் பணிகளுக்காக வழங்கப்பட்டது. இந்த நிதியை கொண்டு நிர்மாணப் பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட போதிலும் அரசாங்கத்தினால் மிகுதிப்பணம் வழங்கப்படாத நிலையில் கட்டுமானப் பணிகள் இடைநடுவில் கைவிடப்பட்டதாக கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். நிர்மாணப் பணிகள் இடைநடுவே கைவிடப்பட்ட இந்த வீடுகள் அன்று முதல் இன்று வரை பற்றை காடுகளால் சூழ்ந்து இவ்வாறு காட்சியளிக்கின்றன. தமக்கான வாழ்விட வசதியை முழுமையாக பூரணப்படுத்த இந்த கிராம மக்கள் நினைத்தாலுமே கூட இவர்களின் பொருளாதார சூழ்நிலை இதற்கு இடமளிப்பதாக தெரியவில்லை. வாழ்வதற்கு நிம்மதியான வீடு எனும் தமது கனவு காணல் நீராய் மாறிவிடக் கூடாது என்பதே கண்டி ஹந்தானை ஊராகலை கிராம மக்களின் ஏகோபித்த எதிர்பார்ப்பாக காணப்படுகின்றது. 2018 இந்த காணி கொடுத்தாங்க. காணி கொடுத்து இந்த 5 லட்ச ரூபா காசு தாரேன்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு காசு தாரேன்னு சொல்லி 90,000 காசும் 10 மூட்டை சிமெண்டியும் கொடுத்தாங்க. அதை கொடுத்து தான் மற்றது எங்கள் இதில் செலவு போட்டு அதில் ஏதோ சமாளித்து அங்கிட்டு இங்கிட்டு கடை வாங்கிட்டு இதை கட்டியிருக்கிறோம். இன்னும் 4 லட்ச ரூபா காசு எங்கள் அரசாங்கம் தரேன்னு சொல்லி இன்னும் தரலை. 5 லட்சம் தரேன்னு 90,000 கொடுத்துருக்காங்க. அதுக்கு தகுந்த வேலையை நாங்கள் செஞ்சுருக்கோங்க. எங்களால் கஷ்டம் எங்களால் முடியாது. தயவு செய்து இந்த அரசாங்கம் இதை கட்டி கொடுக்குங்க. நாங்கள் தாழ்மை எதுவும் கேட்குறோம். வீட்டில் சொல்லி கஷ்டம் தான். அந்த மற்ற 4 லட்ச ரூபா கொடுக்கப்படலை. அந்த வேலை திட்டங்கள் இடைவெளியில் நிறுத்தப்பட்டுருச்சு. மக்கள் ரொம்ப சிரமதான், கொஞ்சம் கஷ்டத்தில் உணர்ந்தனால அந்த வீடு திட்டங்கள் அப்படியே அடைஞ்ச மாதிரி இருக்கு. இப்போ அதனால நாங்கள் சொல்கிறோம், இருக்க ஜனாதிபதி அவர்களுக்கும் இதை கொஞ்சம் பார்த்து எங்களுக்கு நடவடிக்கை ஒன்று எடுத்து எங்களுக்கு இந்த ஆளுகளுக்கு மிச்ச உதவிகளை செஞ்சு கொடுத்தா ரொம்ப நன்றி எங்களுக்கு.